ஆஹா, அருமையாக நிற்கிறது. இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரீயாக இருக்கணும் தான் காலைல கிளம்புறது. காலையிலேயே ஒரு 4 வீலர் பின்னாடி மாட்ட வேண்டியதாக இருக்குது. காட்டிடுவோமா? விட மாட்டான் போலே. ஒரு பாகையை அடித்து பறக்க விட்டு போயிட்டுருக்கான். அண்ட் ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு த ராக்கீஸ் ரைட். ஸோ வழக்கம் போல் ஈஸியாக கிளம்பிட்டோம். லாஸ்ட் டைம் பெட்ரோலுக்காக நம்ம ராங் ரூட்டில் வர வேண்டியதாகிடுச்சு. சுத்த விட்டாங்க லாஸ்ட் டைம் பெட்ரோலுக்கு. பட் இந்த வாட்டி கரெக்டாக போகும்போது பெட்ரோல் போட்டு போயிடலாம். ஆஹா, சூப்பர் பைக். ஆஹா, அருமையாக நிற்கிறது. நம்ம இப்போ வாங்க போகிறோமோ வண்டி பயங்கரமாக இருக்குது. பயங்கரத்தின் பயங்கரமாக இருக்குது. சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு பெரிய பிளான் இருக்குது, ஒரு பெரிய ரைடு இருக்குன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் மந்த்தும் வந்துருச்சு. செப்டம்பர் 14th and 15th. 14th and 15th ஆக்சுவலி செகண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே எல்லோரும் வர்ற மாதிரி, ஐ மீன் என்னோடய செட்டு ஃபுல்லாக ப்ராப்பராக வர்ற மாதிரி பிளான் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ வந்து ஒரு 8 பேராவது மினிமம் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். எங்கடா போகிறீங்க அப்படின்னா கொல்லி ஹில்ஸ் போகிறோம். ரொம்ப நாள் கனவு. ஓ தெரியுதுப்பா. எங்க? அங்க அங்க எதப்பா சொல்ற? மழை தண்ணியே இல்லாம மழுங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே, அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். மலையை சாண பிடிக்கவா? ஆமா. அடுத்தடுத்து இதுக்கப்புறம் ரைடு தான் ஃபுல்லாக. மாதம் ஒரு ரைடு கண்டிப்பாக. பார்ப்போம். எதுக்கும் பிளான், எந்த ஒரு பிளானும் இல்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. நான் வர எதிர்பார்க்குறது எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஓகே, ஸோ ஃபைனலாக நம்ம சோழிங்கநல்லூர் வந்துட்டோம். இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக R15 தான். R15 டியூக்கு, R15 RC. யாரா நீங்கள் எங்கே எதிராக வந்தீங்க? ஸோ முட்டுக்காடு வந்துட்டோம். லைனாக பைக்ஸ் தான். பைக்கு. எங்கே நிறுத்துறதுனே தெரியலையே. வரங்க சேட்டை ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். ஓஹோ, BMW. நாளைக்கு விட்டுற போகிறான்.
50 மாதிரி இருக்கு. அப்பவே வந்துட்டேனடா. ஜிகே ப்ரோ வர வந்துட்டு இருக்காராம். ஜிகே ப்ரோ எங்க பாரு வந்துட்டு இருக்காராம். எங்க போறீங்க? ஆமா அங்கேயே வா. மீண்டும் மீண்டுமா? மீண்டும் மீண்டுமா? ஆமாம் S1000 6,000 நிறையா பார்த்துட்டேன்டா. நான் இப்போ பெட்ரோல் போடும்போது எனக்கு முன்னாடி தான் பெட்ரோல் போட்டுருந்தான் பணிகள். வணக்கம் ஐயா. பின்னாடி வந்துட்டு இருக்குன்னு நினச்சேன்டா. யாரு முன்னாடி போயிட்டீங்க? வந்துட்டு நான் ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கியா? நானும் காலைல வண்டலூர் வழியாக வந்திருக்கலாம். அந்த ரோடு நல்லா இருக்குதாண்டா வண்டலூர் வழியா. சரி போ வரேன் போ. A few moments later. Round 2. Final round. நல்லபடியாக முடிஞ்சது. ரிவ்யூ வீடியோவும் எடுத்துட்டேன். கூடிய சீக்கிரமாக எடிட் பண்ணி போடுறேன். அதை இந்த வண்டியில் மிரர் இல்லை. என்னடா இப்படி இருக்குது? ஸோ ராயல் என்ஃபீல்டுக்கும் டாமினாருக்கும் எப்படி ப்ரோன்னு சொல்லி கம்பேர் பண்ண சொல்லியிருந்தீங்க.
என்ன கேட்டிங்கன்னா டாமினார் வந்து வேறு ரகம் சரிங்களா. அதை வந்து ராயல் என்ஃபீல்டோட கம்பேர் பண்ணாதீங்க. மெயினாக கிளாசிக் 350யோட கம்பேர் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அது நல்ல வண்டி தான், அதுக்காக நல்ல வண்டி இல்லைன்னு சொல்ல. நீங்கள் ஒரு 80-90ல் க்ரூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த வண்டி எடுக்கலாம். 80-80லேயே அது கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். கிளச் டைட்டாக இருக்கும், எனக்கு அது ஒன்றும் பிடிக்காது. ஒரு மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ராயல் என்ஃபீல்டு எடுத்துக்கலாம். நீங்கள் அடிக்கடி வண்டி விரட்டுவீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஒரு 120, 130, 140லாம் க்ரூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக டாமினார் போகலாம். ஸோ தயவு செஞ்சு ராயல் என்ஃபீல்டும் டாமினாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. டாமினார் வந்து அடுத்த லெவல் அது சரிங்களா. ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட்டான வண்டி. இந்த போது பாருங்கள். ஸோ RS 200 பார்த்தீங்கன்னா நம்ம தம்பியோட தான், இது எல்லாருக்குமே தெரியும். இதை பற்றின ரிவ்யூ எதனா வேணும்னா கூட சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். RS 200, R15 version 4, MT-15 இதெல்லாம் பற்றி ரிவ்யூ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன். வண்டியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ அடுத்து அதை வந்துட்டு சர்வீஸ் விடணும். சர்வீஸ் விடுறத கண்டிப்பாக vlog எடுக்கிறேன். என்ன பிரச்சனை இருக்குங்கிறத அப்போ கண்டிப்பாக சொல்கிறேன். அது ரிசால்வ் ஆகுதா, ரிசால்வ் பண்ணுறானுங்களா, எவ்வளோ செலவாகுது, எதனால் ப்ராப்ளம் வருது, எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களா, எல்லாமே சொல்கிறேன் கண்டிப்பாக. என்னோடய வீடியோஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வீடியோஸ் பெருசாக போடல, பட் எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. முக்கியமாக அந்த ரிவ்யூ வீடியோ ரொம்பவே நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே ரீச் ஆகிருக்கு. இதுக்கப்புறமா நிறைய வீடியோஸ் வரும், எல்லா வீடியோக்கும் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு 40 தான் வேணும் நமக்கு 1K அடிக்கிறதுக்கு. அப்படி எப்படின்னு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா அதுவும் வந்துடும். இதுக்கு அடுத்தது ஒரு கொல்லில்ஸ் பிளான் இருக்குது. கொல்லில்ஸ் பிளான் போயிட்டு அது கம்ப்ளீட் பண்ணும்போது அதுக்கு அடுத்து என்ன பிளானுங்கிறத சொல்கிறேன். நிறைய பேர் இன்ஸ்டாவில் கேட்குறீங்க ஜாயின் பண்ணிக்கலான்ட்டு. கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்கும். ஸோ சென்னை சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க வந்து தாராளமாக நம்ம கூட ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஹேவ் அ கிரேட் டே, என்ஜாய் யுவர் டே. தயவு செஞ்சு ரொம்ப சேஃபாக ஓட்டுங்க, கவனமாக ஓட்டுங்க. வண்டி ஓட்டும்போது ட்ராவல் பண்ணும்போது கவனமாக இருங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஏடாவடமாக தான் வரானுங்க. டேக் கேர், பாய் பாய். நார்மலாக ஓட்டு, நார்மலாக ஓட்டுறான் புரியாது. கரெக்டாக தான் இருக்கு. இப்படி டக்கின் பண்ணாலும் தெரியும் எல்லாம் இரு. கொஞ்சம் மேலே தூக்கி வைங்க அதுக்கும். ஏய் நல்லா இப்படி உட்காருடா, ஏன் இப்படி போற? இப்படி தானே போவாங்க, டக்கின்னு இப்படி தான் பண்ணுவேன். இப்படி உட்காரு. ஏன்னா ஹெல்மெட் யாரை இப்படி ஆட்டி நிற்க முடியும்? நான் தலையை நிமித்துறா, அப்பதான் நீ நம்பரை பார்க்காத. இப்படியா பார்க்கணும்? கரெக்டாக இருக்கா? ஆன் பண்ண 3 சவத்தா அடிக்குமா? ஓடிட்டு இருக்கா? என்ன பண்ற? இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி அதை ஸ்ட்ரைட் பண்ணு. போதும்டா, ஆங்கிள் பாஸ் ஸ்ட்ரைட் பண்ணு. ஃபோட்டோ எடுக்க நடக்குது பாரு. அலப்பற வீடியோவாக தான் எடுத்துனுக்கிறேன். எப்படி உட்காந்துக்கிறாரு ப்ரொஃபஷனல் கேமராமேன். இப்போ எடுங்கிற ஆங்கில